ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். விசேஷ விதத்தில் இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கலாம் என்று யோசித்திருக்கிறோம். யூடியூப் சேனலில் ஒரு தெய்வீக வெளிப்பாடோடு கூடிய வேத பாட வகுப்பை ஆரம்பிக்கிறோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த தெளித்தேன் தோழிகள் ஊழியம் 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தொடங்கப்பட்டது. அப்பொழுது ஆங்கில தின தியானம் அது தொடங்கப்பட்டு நடத்தி கொண்டே வந்தோம். பிரிண்ட் மீடியாவில் பிரிண்ட் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டு வந்தது. 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு எல்லாவற்றையும் நாங்கள் டிஜிட்டல் மீடியாவில் கொண்டு வந்துட்டோம். அதனால் அது வாட்ஸ்அப், இமெயில், ஆப், வெப்சைட் மூலமாக மட்டுமே தின தியானங்கள் அனுப்பப்படுகிறது. 4 மொழிகளிலே இந்த தின தியானம் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்தியாவிலும் உலகமெங்கும் அது போய் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த வேதப்பாட வகுப்பு மிகச்சிறிய வகுப்பாக இருக்கும். ஒரு வேதப்பாட வகுப்பு என்றால் 15 அல்லது 20 நிமிடங்கள் மட்டுமே இருக்கும். வேதாகம கருத்துக்களை ஆண்டவருடைய துணையோடு பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தெளிவாக ஆரோக்கியமான உபதேசமாக கொடுக்கும்படிக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். வேத புத்தகம் உயிருள்ள புத்தகம், நம்மை உயிர்ப்பிக்கிற புத்தகம். ஆனால் அது எல்லாத்தையும் அப்படியே மேலோட்டமாக படிப்பதை காட்டிலும் முழுமையாக படித்து அதை நாம் புரிந்து கொண்டு அப்படி வாழ்வது அநேகரை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும். கர்த்தர் அப்பேற்பட்ட கிருபைகளை தருவாராக. எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கலாம். அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்படி எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கிறாங்க டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கோம். அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேத பாட வகுப்பிலே எளிமையானதும் பிரயோஜனம் உள்ளதும் வல்லமை உள்ளதுமான ஆவிக்குரிய செய்திகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வேதாகமத்தில் உண்மைகளை நாம் சரியாய் புரிந்து கொண்டு உள்ளத்திலே வைத்து வாழ்க்கையிலே நாம் அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினோம் என்றால் அநேகர் கர்த்தருடைய சமூகத்திலே வருவதற்கு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் உண்மையாகவே நம்புகிறோம். நிச்சயம் இந்த ஆவிக்குரிய பயணத்தில் நானும் நீங்களும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனத்தில், உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்பதை சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறார். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம உன்னிப்பாய் தின தியானத்தை நாம் அப்படி வேத பாடமாக படிப்பது ரொம்ப நல்லது. அப்பேற்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.